மாலதி. நாம இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.5ல சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். அதாவது மேற்சிந்தனை கணக்குகள் பார்க்க போறோம். அதுல 6th question, a contractor uses the expression 4x square plus 11x plus 6 to determine the amount of wire to order when wiring a house. If the expression comes from multiplying the number of room times the number of outlets and he knows the number of rooms to be x plus 2, find the number of outlets in terms of x. First question என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வொர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஒரு வீடு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க போல. அந்த வீடு வேலை செய்யும்போது வயரிங் பண்ணுவோம் இல்லீங்களா? அப்போ ஒரு கான்ட்ராக்டரை கூப்பிட்டு தான் நம்ம பேசுவோம். அது ஃபுல்லா வயரிங் பண்ணிடுங்க. இதுக்கு எவ்வளவு வயர் வேணும் என்ன அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும்போது அவர் என்னங்கறாருன்னா இந்த 4x² + 11x + 6 அளவுக்கு எனக்கு வந்து வயர் வாங்கி கொடுத்துருங்கன்னு ஒரு எக்ஸ்பிரஷனா எவ்வளவு வயர் வேணும்ங்கறத அவர் சொல்லிடுறாரு. அப்புறம் அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா எத்தனை ரூம்ஸ் இருக்கோ அந்த ரூம்ஸோட டைம்ஸ் நம்ம எதை மல்டிப்ளை பண்ணோம் ஒவ்வொரு ரூமுக்கும் எவ்வளோ ஒரு லைட்டா ஃபேனு அப்புறம் ஒரு டிவி கனெக்ஷன் இந்த மாதிரி வரது எல்லாம் அவுட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் தான் இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கிறதுக்கான இது அப்படிங்கிறது அவங்களே கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் நமக்கு தெரியும் ஒரு வீட்டுக்குள்ளார போனது எத்தனை ரூம் இருக்குன்னு பார்த்தா கால்குலேட் பண்ண முடியும். அப்படி அவங்க கால்குலேட் பண்ணல அந்த நம்பர் ஆஃப் ரூம்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 2ன்னு எக்ஸோட சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து எக்ஸ் பிளஸ் 2 அறைகளின் எண்ணிக்கை எக்ஸ் பிளஸ் 2னும் அப்புறம் எத்தனை வயர் தேவைங்கிறத இந்த பல்லுறுப்புக்கோவையாகவும் கொடுத்துட்டு அறைகளின் எண்ணிக்கை பெருக்கல் மின் பகிர்மானங்களுடைய எண்ணிக்கை தான் நமக்கு இந்த கோவை கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிறத எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் யூஸ் டு டிட்டர்மைன் தி அமௌண்ட் ஆஃப் வயர் பாருங்க அவங்களே சொல்லியிருக்காங்க determining the amount of wire இந்த எக்ஸ்பிரஷன் அது நாம ஸ்டேட்மெண்டா எடுத்து எழுதிட்டோம். அதாவது தமிழ் எழுதணும் அப்படின்னா கம்பியின் நீளத்தை தீர்மானிக்கும் கோவை இதுதான் 4x² plus 11x plus 6 அப்படின்ற இந்த இருபடி பல்லுறுப்புக்கோவை. சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ரூம்ஸ்ங்கிறது பாருங்க x plus 2 கொடுத்திருக்காங்களா அறைகளின் எண்ணிக்கை அதையும் நாம எடுத்து எழுதிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க பாருங்க the number of room times the number of outlets அப்படினு சொல்லிருக்காங்களா? அப்ப number of rooms times அப்படினா into அப்படினு அர்த்தம். so number of rooms into the number of outlets தான் இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் அப்படினு இருக்காங்க. அதையும் நாம எடுத்து எழுதிட்டோம். அதை தமிழ்னா அறைகளின் எண்ணிக்கையையும் மின் பகிர்மான எண்ணிக்கையையும் பெருக்கும்போது தான் இந்த கோவை கிடைக்கும். எவ்வளவு வயர் வேணுங்கிற அந்த கோவை கிடைக்கும் அப்படினு இருக்காங்க. இப்போ நமக்கு இதுல என்ன தெரியும் அப்படினா நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து x plus 2 தெரியும். அதனால அத எழுதிக்கிறோம். எப்படி x plus 2 into நமக்கு நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். சோ அத அப்படியே எழுதிக்கிறோம். equal to இந்த 4x² plus 11x plus 6 அப்படின்ற குவாட்ரடிக் பாலினாமியல் அதாவது இருபடி பல்லுறுப்புக்கோவை இருக்கு. நம்ம உடனே இதை ஃபேக்டரைஸ் பண்ண போறோம், காரணிப்படுத்த போறோம். அவங்களே ஹிண்ட்ல கொடுத்துருக்காங்க நீ காரணிப்படுத்தி கண்டுபிடிச்சுக்கோ அப்படிங்கறத ஒரு ஹிண்டாவும் கொடுத்துருக்காங்க. பாருங்க நமக்கு இந்த x² கூட ஒரு நம்பர் இருந்தா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணுமா? என்ன 6 4s are 24 என்ன 24னா +24 இது ரஃப் ஒர்க். சோ நான் இப்படி பண்ணிட்டேன் +24ங்களா பாருங்க இந்த 4ஐயும் இந்த 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா x² கூட ஏதாவது நம்பர் 1 விட பெருசா இருந்துச்சுன்னா அந்த நம்பரையும் அந்த கான்ஸ்டன்ட் மாறிலி உறுப்பையும் நம்ம பெருக்கிக்கணும்னு தெரியும். so we are multiplying 4 and 6 we got 25. நமக்கு இந்த +24 என்ன சொல்லுது அப்படின்னா ஆட் பண்ணுங்க. அந்த பிளஸ் வந்து ஆட் பண்ணு. என்ன இந்த இதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு கூட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ரெண்டுக்கும் ஒரே சைன் நீங்க கண்டுபிடிக்கிற ஃபேக்டர்ஸ் ரெண்டுக்கும் ஒரே சைன் அப்படிங்கிறதையும் இந்த பிளஸ் சைன் சொல்லுது. ஸோ நம்ம ஆட் பண்ணா என்ன வரணும் அப்படின்னா 11 வரணும். அப்போ 8 3s are 24 பாருங்க 8 3 வாட்டி 8 3s are 24 வரும். இது ரெண்டையும் கூட்டினா 11 வருங்களா? ஸோ இதுதான் அதனோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் சைன்ஸ் பத்தி பார்க்குறோம். எல்லாமே பிளஸ் சைன் இருக்கு. அதனால கண்ணை மூடிட்டு நம்ம ரெண்டுக்குமே பிளஸ் சைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலயே 24 இருந்துச்சுன்னா இல்ல நம்ம இந்த 4 கூட மல்டிப்ளை பண்ணி தான் இது 24 ஆச்சு. அப்படிங்கும்போது இந்த 4ஆல இங்கேயும் டிவைட் பண்ணணும் இதையும் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? சுருக்கிக்க முடியுமா? எப்படி சுருக்குவோம்? 4
2 times 8 அப்படிங்கிறது சுருக்கிக்கலாமா? அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் +2ன்னு ஒரு ஃபேக்டரும் +3/4ன்னு இன்னொரு ஃபேக்டரும் இருக்கும். நம்ம இதை ஃபேக்டர்ஸாக எழுதும்போது எப்படி எழுதுவோம் அப்படின்னா இதை பாருங்க வெறும் x+2ன்னு எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் ஒன்று வெறும் +2ன்னு இருக்கனால இது என்ன எழுதுவோம்? x+2 அப்படின்னு எழுதுவோம். இது என்ன எழுதுவோம்னா கீழே x சேர்த்துக்குவோம், மேலே அப்படியே எழுதிப்போம். அப்போ 4x +3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். எனக்கு இங்கே ரஃப் ஏரியாவுக்கு இடம் இல்லாதனால நான் இங்கே ரஃப் ஒர்க் போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கரெக்டாக ரஃப் ஒர்க் ஏரியாவில் அதை போட்டுக்கோங்க. ஸோ +24 நம்ம இந்த 4 கூட இந்த 6 மல்டிப்ளை பண்ணணும், +24 கிடைச்சிது. இந்த +24ன்னு கிடைக்குது அப்படின்னா அந்த ப்ளஸ்க்கு 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ப்ளஸ்க்கு நம்ம இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணுங்கிறது ஒரு விஷயம், அப்புறம் ரெண்டுக்கும் ஒரே சைன், ரெண்டுக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுக்குமே மைனஸ் வரணுங்கிறத இந்த ப்ளஸ் சைன் சொல்லுது. நம்ம அப்புறம் என்ன பண்ணணும் பாருங்க, இங்கே என்ன மிடில் டேர்ம் என்ன வரணும்னு பார்த்தோம், 11 வரணும் அப்படிங்கிறதுனால 8 3s are 24ன்னு கண்டுபிடிச்சி 8க்கும் 3 ஆட் பண்ணி பார்த்தோம், அது 11 வந்துச்சு. ஸோ இதுதான் நமக்கு 8 to 3 தான் ஃபேக்டர்ஸ் முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த 4ஆல் x² கூட என்ன நம்பர் இருக்கோ அதால இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு இங்க என்ன வேரியபிள்னு பார்க்கணும், x. அப்ப கீழே x சேர்த்துணும், மேலே அப்படியே எழுதிக்கணும். இது x+2, இங்க x சேர்த்துனா 4x + 3 அப்படின்னு வரும். நம்ம அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதுதான் இதனோட ஃபேக்டர்ஸ். சரி, x+2 into number of outlets, அதாவது மின் பகிர்மான எண்ணிக்கை. சமம் நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் இது கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் எழுத போறோம். இதுக்கு நேரா கீழே என்ன வரும், x+2 into 4x + 3, x+2 into 4x + 3 இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிட்டோம். இப்போ நமக்கு இது மட்டும் போதுங்கிறதுனால இந்த x+2 ரைட் சைடு அனுப்புறோம். ஸோ நம்பர் ஆஃப் outlets is equal to x+2 into 4x + 3 ன்னு நியூமரேட்டர் அப்படியே எழுதிட்டோம். இதை கீழே கொண்டு போறோம் டினாமினேட்டருக்கு x+2. பாருங்க இந்த x+2க்கும் இந்த x+2க்கும் போயிடும். நமக்கு தேவையான ஆன்சர் therefore number of outlets மின் பகிர்மான எண்ணிக்கை என்னன்னு கிடைக்குது பாத்தீங்க, 4x + 3 கிடைக்குதுங்களா? ஸோ அதுதான் நமக்கு ஆன்சர் 4x + 3. Seventh question, a mason uses the expression x² + 6x + 8 to represent the area of the floor of a room. If he decides that the length of the room will be represented by x + 4, what will be the width of the room in terms of x? அதாவது ஒரு கொத்தனார் ஒரு அறையின் தரைப்பரப்பை குறிக்க x² + 6x + 8 என்ற கோவையை பயன்படுத்துகிறார். அவர் அந்த அறையின் நீளமானது x + 4 என்ற கோவையால் குறிக்க முடிவெடுத்தால் அந்த அறையின் அகலம் x என்ற மாறியை பொறுத்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு ரூம், நம்ம வீட்டில் ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய பரப்பளவு, அதாவது ஏரியா ஆஃப் த ரூம், இந்த ஃப்ளோர் இருக்கு இல்லைங்களா, தரைத்தளம், அதனுடைய பரப்பளவை என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா x² + 6x + 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முதல்ல எழுதிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த ஃப்ளோர், இந்த தரைத்தளத்துடைய பரப்பளவு அப்படின்னு எழுதிட்டோம். அதை x² + 6x + 8ன்னு எழுதிட்டோம். அப்புறம் அதனுடைய நீளத்தை x + 4ன்னு குறிச்சா அப்படின்னு இருக்காங்க. அதாவது லென்த் ஆஃப் தி ரூம் இஸ் x + 4 அப்படின்னு சொன்னதுனால லென்த் ஆஃப் தி ரூம், அறையின் நீளம் x + 4ன்னு எழுதிட்டோம். நமக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு செவ்வக வடிவம் தான் வரும். இந்த ஃப்ளோருடைய அமைப்பு ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல தான் வரும். இது ஃபுல்லா ஏரியா அப்படின்னா இது லென்த் அப்படின்னா இது பிரெத்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா வித்ன்னு சொல்லலாம். அப்போ இந்த லென்த் இன்டு வித் இது ரெண்டையும் பெருக்கும் போது நீளம் பெருக்கல் அகலம் இதனுடைய பரப்பளவு கிடைச்சிடும். அதனால நீளம் பெருக்கல் அகலம், அதாவது லென்த் இன்டு வித் இஸ் ஈக்குவல் டு இதான ஏரியான்றனால அதுக்கு ஈக்குவேட் பண்றோம். அப்புறம் நமக்கு லென்த், அதாவது நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, x + 4ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வித்ங்கிறதுனால wங்கிற ஆல்பபெட்டை யூஸ் பண்ணி இது கண்டுபிடிக்க போறோம். இங்க லெஃப்ட் சைடுல பெருக்கலா இருக்கிற இந்த x + 4 ரைட் சைடு அனுப்ப போறோம். சரிங்களா? அப்படி அனுப்புனா அது என்னவாகும்னா கீழே வருமா, அது எப்படி வரும், w is equal to x² + 6x + 8
by இந்த x plus 4 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு இங்க மேல இருக்கிறது என்னன்னு பார்த்தா it's a quadratic polynomial, ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவை. இதை நம்மளால காரணிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். காரணிப்படுத்துறது அப்படின்னா இந்த மாறிலி உறுப்பு இருக்கு இல்லைங்களா, கான்ஸ்டன்ட் டேர்ம் சைனோட எடுத்துக்க போறோம். என்ன கான்ஸ்டன்ட் டேர்ம்னா +8 அப்படின்னு எடுத்துட்டோம். எடுத்துட்டு இதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் இது பிளஸ்ஸா இருக்கனால இதனோட காரணிகளை கண்டுபிடிச்சு கூட்டணும் அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது ரெண்டு காரணிகளுக்கும் ஒரே குறி, ஒன்று பிளஸ்னா ரெண்டுக்கும் பிளஸ், மைனஸ்னா ரெண்டுக்கும் மைனஸ் அப்படின்னு. நமக்கு இந்த நடு உறுப்பு என்னன்னு பார்க்குறோம் 6, the middle term is +6. அப்போ நம்ம 4 2s are 8 பாருங்க, 4 ரெண்டு வாட்டி பெருக்குனா 8 கிடைச்சிரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 6 கிடைக்குதுங்களா, 4 ரெண்டையும் கூட்டினா 6 கிடைக்குதா. இங்க பிளஸ் இருக்கனால ரெண்டுக்குமே பிளஸ் சைன். ஓகேங்களா, உடனே இது எப்படி எழுதலாம், x + 4 * x + 2 எழுதலாமா இதனோட ஆன்சரை. ஸோ அங்க கொண்டு வந்து அப்படி எழுத போறோம். w = இந்த மேல இருக்கிறத x + 4 * x + 2 by இங்க கீழே இருக்கிற x + 4 எழுதிக்கிறோம். பாத்தீங்கன்னா பாருங்க, இதுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா, கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா w = இந்த x + 2 அப்படின்னு கிடைக்குது, அதாவது வித்தோட வேல்யூ. therefore நாம வித் அகலம், அந்த அறையின் அகலம் என்னன்னு கிடைக்குது அப்படின்னா x + 2 அப்படின்னு இந்த 7th questionோட ஆன்சர் கிடைக்கும். அதுலயே 8th question find the missing term, விடுபட்ட உறுப்பை காண்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது y² + -x + 56 is equal to y + 7 into y + dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவை நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க, ஒரு quadratic equation in terms of y கொடுத்துட்டு அதனோட ஃபேக்டர்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்ம இது ஒரு ஃபேக்டர்ல ஒன்னு மிஸ் ஆகுது, அதே போல இங்க ஒரு டேர்ம்ல ஒரு எலிமெண்ட் மிஸ் ஆகுது. இதை தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பவுமே ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் அப்படின்னா, அதாவது ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவைனா நம்ம அதனுடைய கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துக்குவோம் இல்லைங்களா, மாறிலி உறுப்பை குறியோடு எடுத்துக்கணும். எப்படி எடுப்போம், +56 அப்படின்னு எடுப்போம். இந்த பிளஸ் சைன் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு கூட்டுங்கன்னு சொல்றோம். அடுத்து என்ன சொல்லணும்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ்க்கு ஒரே சைன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இந்த சைடு பார்க்கும்போது ஒரு ஃபேக்டர் 7 அப்படின்னு இருக்காங்க பாருங்க, ஒரு ஃபேக்டர் 7. இந்த 7 கூட எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 56 கிடைக்கும்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த 56 7ஆல வகுக்கணும். சரிங்களா, அப்போ 7 8s are 56 நமக்கு தெரியுங்களா. அப்போ 7 8 times 56 அடிப்போம், 7 8 56. அப்போ 7 8 வாட்டி இந்த 56 கிடைக்கும். இந்த பிளஸ் சைன் என்ன சொல்லுது, ரெண்டுக்கும் ஒரே குறின்னு சொல்லுமா. அப்போ என்ன குறிங்கிறத நம்ம இங்க பார்த்து முடிவு பண்ணுவோம். இது பிளஸ்ஸா இருக்கங்காட்டி ரெண்டுக்கும் பிளஸ் சைன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இது வேரியபிள் y அப்படின்றதுனால y + 7 அப்படின்னும் y + 8 அப்படின்னும் இதனோட ஆன்சர் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல 8 போட்டோம். நமக்கு என்ன தெரியும், இது ரெண்டையும் கூட்டினா இந்த மிடில் டேர்ம் வரும் அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா, 7ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா 15. இப்போ இந்த இடத்துல 15 அப்படின்னு வரும். புரிஞ்சுதுங்களா. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவை அப்படின்னா இங்க y² கூட எந்த நம்பரும் இல்லாத போது இதை மட்டும் தான் அப்படியே எடுத்துக்கணும். எதோட அப்படின்னா இந்த சைனோட எடுத்து எழுதிக்கணும். எடுத்து எழுதிட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பிளஸ் சைன் ரெண்டு விஷயம் சொல்லும். ஒன்று என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு ஃபேக்டர்ஸ் இந்த 56க்கு கண்டுபிடிக்கணும், 56 காரணிகள் ரெண்டு கண்டுபிடிக்கணும். அப்படி அந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்றத இந்த பிளஸ் சைன் சொல்லுது. இன்னொரு விஷயமும் இந்த பிளஸ் சைன் சொல்லுது, நீங்க கண்டுபிடிக்கிற இந்த ரெண்டு காரணிகளுக்கும் இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்க்கும் ஒரே மாதிரியான சைன், பிளஸ்னா ரெண்டுக்கும் பிளஸ் சைன், மைனஸ்னா ரெண்டுக்கும் மைனஸ் சைன் அப்படிங்கிறது தான் இந்த பிளஸ் சைன் சொல்லுச்சு. அப்போ நம்ம இந்த 56 எடுத்து எழுதிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு ஃபேக்டர்ஸ் ஒன்று பாருங்க 7ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால 7 கூட 8 பெருக்கினாதான் 56 கிடைக்கும் அப்படிங்கிறதுனால 7 8s are 56ன்னு இதனோட ஃபேக்டர்ஸ் 7ம் 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பிளஸ் சைன் என்ன சொல்லுச்சு, ரெண்டுக்கும் ஒரே குறின்னு தானே சொல்லுச்சு. இதுக்கு பிளஸ் இருக்கும்போது இதுக்கும் அதே குறி தானே வரணும். ஸோ அதுதான் பிளஸ் 8ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த மிடில் டேர்ம் எப்படி கிடைக்கும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா கிடைக்கும். அதுதான் இந்த பிளஸ் சைன் ஃபர்ஸ்டே சொல்லுது. அப்போ ரெண்டையும் கூட்டிக்கணும், கூட்டினா 15 வருது. ஸோ இங்க விடுபட்டது ஒரு 15, இந்த இடத்துல விடுபட்டது 8ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் த 8th question. 9th questionக்கு வரோம். நமக்கு 16p⁴ - 1
பவர் 4லயே நம்ம எந்த இயற்கணித முற்றொருமையும் படிக்கல இல்லைங்களா? நமக்கு p to the power of 4 அப்படிங்கிறது எந்த ஒரு அல்ஜிப்ரேக் ஐடென்டிட்டியும் படிக்காதனால அப்புறம் ரெண்டு டேர்ம் பார்த்தோம். இந்த மாதிரி இரண்டு உறுப்புகள் இருக்கிறது எப்படி எந்த மாதிரியான ஐடென்டிட்டி பார்த்துருக்கோம் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தான் a plus b into a minus b அப்படின்னு எழுத முடியும். இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இத இந்த மாதிரி ஸ்கொயர் டேர்முக்கு மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோம். இங்க பவர் 4 இருக்கனால இதையும் பவர் 4ஆ மாத்தணும் அப்படின்னா பாருங்க 2 into 2 into 2 into 2 பாருங்க 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 இந்த 16ஐ நம்ம 2 அடுக்கு 4ஆ எழுதிட முடியும். ஓகேங்களா? சோ அத தான் பண்ண போறோம். பாருங்க 2 பவர் 4 எப்படி எதுக்கு அப்படின்னா 16 p பவர் 4 மைனஸ் 1 நான் என்ன எழுத போறேன் இதுக்கு பதிலா 2 பவர் 4 னும் இந்த p பவர் 4 அப்படியே எழுதிட்டு மைனஸ் இந்த 1க்கு மேல இது ரெண்டுக்கும் பவர் 4 வந்திருக்கு இல்லீங்களா? அப்ப இந்த 1க்கு மேல நான் பவர் 4 போடுறேன். ஏன்னா 1 பொறுத்த வரைக்கும் அதுக்கு பவர் என்ன அடுக்கு என்ன நம்பர் கொடுத்தாலும் எத்தனை வாட்டி பெருக்கினாலும் அந்த 1 ஒண்ணாவே தான் இருக்கும். அதனால இதுக்கு 4 வந்ததுனால இதுக்கும் 4 நம்ம போட்டுட்டேன். இப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து பாருங்க இது 2p the whole power 4 ரெண்டுக்கும் ஒரே அடுக்கு இருக்கனால ரெண்டையும் பிராக்கெட் போட்டு whole power அடுக்குன்னு போட்டுக்கலாம். அதுல எந்த மதிப்பும் மாறாது. அதனால நான் அப்படி மாத்திட்டு minus 1 power 4 அப்படி எழுதிட்டேன். இப்போ 2p power 4 minus 1 power 4 இருக்கு இல்லீங்களா? அத இந்த ஃபார்முலாக்கு நாம மாத்த முடியுமான்னு பார்த்தா இந்த 4 2 into 2 ன்னு எழுத முடியும் இல்லீங்களா? இப்போ ஒருவேளை நமக்கு m பவர் 4 அப்படின்னு இருந்தா இத m ஸ்கொயர் the whole ஸ்கொயர் ன்னு எழுதலாம். இப்போ பாருங்க 2 2 4 ன்னு இதே தான் கிடைக்கும். அந்த மாதிரி நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 2p பவர் 4 அப்படிங்கறத 2p ஸ்கொயர் பாருங்க 2p ஸ்கொயர் அதுக்கு அப்புறம் to the whole ஸ்கொயர் அப்படின்னு மாத்த போறேன். உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கலர் சேஞ்ச் பண்ணேன். பாத்தீங்களா? இந்த பவர் 4 to the whole power 2 அப்படின்னு மாத்திக்கிறோம். அதே மாதிரி இந்த 1 பவர் 4 1 ஸ்கொயர் to the whole ஸ்கொயர் அப்படின்னு மாத்திக்கலாம். சரிங்களா? பாருங்க இப்படி மாத்திட்டோம். இப்போ இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நாம இதை மாத்திட்டோம். இப்போ என்னன்னா என்ன இருக்குன்னு பாருங்க 2p the square whole square to the whole square minus 1 square to the whole square அப்படிங்கிற மாதிரி இது இருக்கு பாருங்க இது whole square இந்த whole square வேணா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக இப்படி போட்டேன். இப்போ இதுதான் a ஃபுல்லா உள்ளது பிராக்கெட் ப்ளூ கலர் இருக்கிறது ஃபுல்லா a இந்த ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது aங்கிறது என்னன்னா 2p the whole square. அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும் அப்படின்னா a க்கு பதிலா 2p இந்த ஸ்கொயர் வந்து இந்த ரெண்டுக்கும் உள்ள இருக்கிற இந்த ரெண்டுக்கும் அதனால a ஓட மதிப்பு 2p the whole ஸ்கொயர்ங்கற இந்த மொத்தமும் அப்புறம் இந்த பிளஸ் சைனும் bங்கிறது பாருங்க b ஸ்கொயர்னா இந்த ஸ்கொயர் ஈக்குவல் அப்ப இந்த b க்கு எது அப்படினா 1 ஸ்கொயர் அப்படினா அர்த்தம். சோ இந்த b க்கு பதிலா நான் 1 ஸ்கொயர் போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து a க்கு பதிலா நான் என்ன போடணும் 2p the whole ஸ்கொயர்ங்கிறது a அப்புறம் மைனஸ் b க்கு பதிலா நான் என்ன போடணும் 1 ஸ்கொயர் அப்படினு போடணும். சோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது நான் இதை எழுத போறேன். எப்படி அப்படினா a plus b அதாவது 2p ஸ்கொயர் 2p the whole ஸ்கொயர் இது a பாருங்க பிளஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1 ஏனா a plus a ஸ்கொயர் இல்ல a plus b இதுல நம்ம மறுபடியும் எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு எதுவும் கிடையாதுன்றதனால நான் அப்படியே எழுதிட்டேன். இது 2p the whole ஸ்கொயர் plus 1 ஸ்கொயரை மட்டும் 1 ஆக்கி எழுதிட்டேன். இப்போ இங்க பார்க்கறோம் பாருங்க 2p the whole square அப்போ 2p the whole square minus 1 square அப்படினு எழுதிட்டோம். இப்போ இது a minus b இது a இது minus b அப்படினு ஆயிடுச்சு. இது a plus b ன்னு ஆயிடுச்சு. இப்போ இந்த 2p the whole square அப்படினா என்ன அர்த்தம்னா 2p into 2p அப்படினு அர்த்தம். So 2 2s are 4 p into p p square அப்படினு இந்த இடத்துல வந்துரும். So இத நான் 4p square plus 1 அப்படினு எழுதிட்டேன். இந்த plus 1 அப்படியே எழுதிட்டேன். இது 4p square ஆயிடுச்சு. பட் என்ன இந்த இடத்துல என்ன அப்படினா பாருங்க இது a square minus b square ஃபார்முக்கு மறுபடியும் இது வந்திருக்கு. அதாவது நான் என்ன பண்ணனும் அப்படினா a க்கு பதிலா பாருங்க இது 2p a க்கு பதிலா 2p இந்த ஸ்கொயருக்கு ஸ்கொயர்
மைனஸ் பிக்கு பதிலாக பாருங்க என்ன இருக்கு 1 இருக்கு ஸ்கொயர் அப்படியே இருக்கு ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கு நான் இது எப்படி எழுதலாம்னா a plus b into a minus b இங்க a என்னன்னு முதல்ல செக் பண்ணணும் 2p is a அப்போ 2p plus b என்னன்னு பார்த்தா 1 மட்டும் ஸோ 2p plus 1 அதே மாதிரி a க்கு 2p minus 1 அப்படின்னு கிடைக்குது ஸோ இதுக்கு பதிலாக நான் என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 2p plus 1 into 2p minus 1 எழுத முடியும் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ therefore 16p power 4 minus 1 ஓட factors 4p square plus 1 into 2p plus 1 into 2p minus 1 அப்படின்னு இந்த 9th question ஓட ஆன்சர் நமக்கு கிடைக்குது 10th question factorize 3x cube minus 45x square y plus 225xy square minus 375y cube இத காரணிப்படுத்த சொல்லிருக்காங்க அதாவது 3x cube minus 45x square y plus 225xy square minus 375y cube அப்படின்னு கொடுத்திருக்காங்க நமக்கு இங்க ஒரு 3 இருக்கனால இது எல்லாத்துல இருந்தும் ஒரு 3 வெளிய எடுக்க முடியுமா அப்படினு பார்க்கறோம் அப்படி செக் பண்ணனும் அப்படினா இது 3 ஆல டிவைட் ஆகணும் இதுவும் 3 ஆல டிவைட் ஆகணும் இதுவும் 3 ஆல டிவைட் ஆனாதான் நம்ம எல்லா டேர்ம்ஸ்ல இருந்தும் ஒரு 3 வெளிய எடுக்க முடியும் அப்போ இந்த 45 3 ஆல் வகுபடுமா அப்படினு பார்த்தா இது கூட்டி பார்க்கணும் இலக்கங்களின் கூடுதல் அதாவது sum of the digits பார்க்கணும் 4 plus 5 is 9 9 அப்படின்றது மூணாம் வாய்ப்பாட்டுல வருது இல்லைங்களா 3 9ன்னு நமக்கு இந்த 3 இன் மடங்கா வந்திருக்கு இது 9 அதனால கண்டிப்பா இது 3 ஆல வகுபடும் அதே மாதிரி தான் பாருங்க 2 plus 2 is 4 4 plus 5 is 9 இந்த இலக்கங்களின் கூடுதல் நமக்கு 9ன்னு வருது 9ங்கிறது மூணாம் வாய்ப்பாட்டுல ஒரு ஆன்சரா வந்திருக்கனால இந்த 225 3 ஆல வகுபடும் அதே மாதிரி பாருங்க 3 plus 7 is 10 10 plus 5 is 15 15 அப்படிங்கிற ஆன்சரும் 3 டைம்ஸ் டேபிள்ல இருக்கு 15ங்கிறது 3 இன் மடங்கா வரதுனால கண்டிப்பா இதுவும் 3 ஆல் வகுபடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல ஒவ்வொரு இதுல இருந்து 3 பிரிச்சு வைக்க போறோம் எப்படி பிரிச்சு வைக்கிறதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நாம இந்த 3x கியூப அப்படியே எழுதிக்கிறோம் செகண்ட் இது 45 3 15s are 45 3 5 வாட்டி 45 நமக்கு தெரியும் சோ x square y அதே மாதிரி பிளஸ் இந்த 225 இருக்குல்லங்க 225 3 ஆல வகுப்போம் 3 7 வாட்டி 21 மிச்சம் ஒண்ணா 3 5 5ன்னு நமக்கு 3 into 75 225 ன்னு கிடைக்கும் அப்போ இந்த 225 3 into 75 ன்னு எழுதிக்க முடியும் சோ 3 into 75 x y square அப்படின்னு இந்த டேர்மை எழுதிட்டோம் இப்போ இருக்கக்கூடியது இந்த லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு 375 3 ஆல டிவைட் பண்றோம் 3 1 டைம்ஸ் அப்புறம் 2 வாட்டி 6 5 வாட்டி 15ன்னு நமக்கு 125 3 ஆல பெருக்குனா இந்த 375 கிடைக்கும் அப்படினு தெரியுது சோ இந்த 375 3 into 125 y cube அப்படினு எழுதிட்டோம் ஓகேங்களா இப்போ என்னன்னா பாருங்க எல்லா டேர்ம்ஸ்லயும் நமக்கு இந்த 3 இருக்கா இந்த எல்லாத்துல இருந்து அந்த 3 வெளிய எடுக்கிறோம் சோ 3 into மீதி என்ன x cube minus 15 x square y அப்புறம் பிளஸ் இங்க 75 x y square இதுல minus 125 y cube அப்படின்னு நமக்கு இந்த 3 போக மீதி எல்லாம் நம்ம பிராக்கெட் போட்டு எழுதிட்டோம் நமக்கு பார்த்தா மொத்தம் 4 டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லீங்களா 4 உறுப்புகள் பாருங்க 1 2 3 4 உறுப்புகள் இருக்கு இது x கியூப்னு ஒரு உறுப்புடைய கணமாக இருக்கு இல்லீங்களா அது ஒரு டேர்மோட கியூபா இது இருக்கு அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஒன்னும் ஒரு டேர்மோட கியூபா இருக்கணும் அப்படினா இதுல ஹோல் பாருங்க இந்த நம்பருக்கு ஒரு கியூப் இருந்திருக்கணும் இதுக்கு ஒரு கியூப் இருக்கு அப்படினா எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா இந்த 125 நம்ம என்ன எழுதலாம்னா 5 கியூப்னு எழுத முடியும் 5 into 5 25 25 into 5 125 அதே போல இத y cube எழுதணும் சோ மீதியா எல்லாத்தையும் ரீரைட் பண்ண போறோம் எப்படினா 3 into x cube minus 15 x square y plus 75 x y square அப்படினு எழுதிட்டோம் இப்போ பாருங்க இதுக்கு ஒரு கியூப் இருந்தா இத ஹோல் கியூபா எழுதிக்கலாம் இல்லீங்களா அதனால அடுத்த ஸ்டெப்ல அதையும் பண்ணலாம் 3 into நமக்கு x cube minus 15 x square y plus 75 x y square minus 5y the whole cube அப்படின்னு எழுதிட்டோம் சோ நமக்கு என்ன தெரியுது இப்படி
இதுல பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா பாருங்க ஒரு a cube minus 3a square y plus 3ab square minus b cube அந்த ஃபார்மேட்ல இது வருது. அதாவது நம்ம ஒரு ஃபார்முலா இயற்கணித முற்றொருமை படிச்சிருக்கோம் இல்லைங்களா, என்ன அப்படின்னா a minus b the whole cube. ஏன் இங்க மைனஸ் போட்டேன்னா பாருங்க மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்படின்னு ஆல்டர்னேட் சைன் வருது எதுக்குன்னா இதுக்கு தான் வரும். எப்படி a cube minus 3a square b plus 3ab square minus b cube அப்படிங்கிற அல்ஜீப்ரைக் ஐடென்டிட்டில தான் ஃபர்ஸ்ட் மைனஸ் அப்புறம் பிளஸ் அப்புறம் மைனஸ்னு இந்த ஃபார்மேட்ல வரும். ஸோ இதுதான் எழுதியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல இது இருக்கான்னு பார்த்தா 4 டேர்ம்ஸ் பாருங்க 1 2 3 4 4 உறுப்புகள் கொண்டது இந்த வலது பக்கம் ரைட் சைடு ஆஃப் திஸ் அல்ஜீப்ரைக் ஐடென்டிட்டி. அப்போ ரைட் சைடு நமக்கு கொடுத்திருந்தாங்க क्वेश्चनலனா நம்ம லெஃப்ட் சைடு ஆன்சரா எழுதணும். இங்க லெஃப்ட் சைடு ஆன்சர் கேள்வியில கொடுத்திருந்தாங்கன்னா ரைட் சைடு ஆன்சரா நம்ம எழுதணும். இப்போ நம்ம இது பார்க்கிறோம் பாருங்க 1 2 3 4ங்கற டேர்ம் எதுனா ரைட் சைடு தான் அவங்க கொடுத்திருக்காங்க. அப்ப நாம இங்க என்ன பண்ணனும்னா இந்த லெஃப்ட் சைட தான் ஆன்சரா எழுதணும். சோ நமக்கு இங்க என்ன இருக்குன்னு பார்க்கிறோம். x cube அப்புறம் minus 15x square y plus 75xy square minus 5y the whole cube அப்படின்னு இருக்கு. So இந்த ரைட் சைடு இங்க இருக்குனா இதனோட லெஃப்ட் சைடு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பாருங்க a cube is x cube னா a is what x தான். அப்போ இந்த இடத்துல x ன்னு போட்டுக்கலாமா? அப்புறம் பாருங்க இந்த மைனஸ் போட்டோம் b க்கு நேரா பாருங்க இதுக்கும் கியூப் இருக்கு இதுக்கும் ஹோல் கியூப் இருக்கு. இத கம்பேர் பண்ணி பாக்கும்போது 5y ங்கறது b யோட மதிப்பு. சோ 5y அப்புறம் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஹோல் கியூப் போட்டுப்போம். அப்போ இதனோட ஆன்சரை நம்ம இதா தான் எழுதணும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இந்த 3 ஐ வெளிய எழுதிட்டோமா? இப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன எழுதணும்? x minus 5y the whole cube னு எழுதணுமா? அத இங்க எழுத போறோம். என்னன்னு x minus 5y the whole cube is the answer for this question. 3x cube minus 45x square y plus 225xy square minus 375y cube ஓட ஆன்சர். அதாவது அதனுடைய காரணிகள் ஃபேக்டர்ஸ் எது அப்படின்னா 3 into x minus 5y the whole cube. So இவ்வளவுதான்.